ஓம் சாந்தி. இன்றைய முரளி 5/9/2025. பாப்தாதா மதுவம். சாராம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, நீங்கள் தூய்மை ஆகும் வரை தொடர்ந்தும் தந்தை நினைவு செய்வீர்கள் என்பதும், ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நேசிப்பீர்கள் என்பதுமே உங்கள் சத்தியமாக்கும். கேள்வி: நேரத்தை பார்க்கையில் விவேகமான குழந்தைகளான நீங்கள் என்ன முயற்சி செய்வீர்கள்? இறுதியில் நீங்கள் உங்களுடைய சரீரங்களை விட்டு நீங்கும் பொழுது என்ன நடக்கணும்? பாபாவின் நினைவு மாத்திரம் இருக்க வேண்டும். வேற எதுவும் நினைவு செய்யக்கூடாது. இப்போதிலிருந்து விவேகமான குழந்தையாக நீங்கள் தொடர்ந்தும் அத்தகைய முயற்சியை செய்வீர்கள். ஏனெனில் நீங்கள் வீடு திரும்புவதற்கு முன்னர் கர்மா தீர்த்தம் ஆக வேண்டும். இதற்கு உங்கள் பழைய தோளில் உங்களுக்கு இருக்கின்ற பற்றை தொடர்ந்தும் நீக்க வேண்டும். நான் இப்பொழுது பாபாவிடம் சொல்கின்றேன். லௌகிக்கத்துல சொல்றாங்க, கடைசி நேரத்துல கடவுளை நினைன்றாங்க. அது வருமா? அது வெகுகால பயிற்சி இருக்கணும். பாடல்: அவர்கள் எங்களிடமிருந்து பிரிக்கப்படவும் மாட்டார், நாங்கள் துன்பத்தை அனுபவம் செய்யவும் மாட்டோம். ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தையாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். குழந்தைகளான நீங்கள் எல்லையற்ற தந்தைக்கு சத்தியம் செய்கின்றீர்கள். என்ன சத்தியம் செஞ்சீங்க? பாபா, நான் உங்களுக்கு உரியவன். இறுதி வரையில் நாங்கள் அமைதிதாமத்தை அடையும் வரை எங்கள் தலை மீதுள்ள பல பிறவிகள் பாவங்கள் உங்கள் நினைவில் எரிக்கப்படும். இதுக்கு பேர் என்ன? இது யோக தீ என அழைக்கப்படுகிறது. வேறு வழி கிடையாது. சில வானிலை சொல்லுவார் பாபா, என்ன பண்றது, நான் அடிக்கடி உங்களை என்ன சொல்றேன், என்ன நினைக்க சொல்றேன். சரி, உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு, அதனால வேற ஏதாவது வழி இருந்தா எனக்கு சொல்லுங்க. எனக்கு சந்தோஷம்தான், இல்லையா? இல்லையா? பாபா சொல்றாரு, சரி, ஒரு வழிதான் இருக்கு, உங்களுக்கு அது கடினமா தெரியுதுன்னா என்ன பண்ணணும்? வேற வழி எனக்கு ஐடியா சொல்லுங்கன்றாரு. ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? அவரை நினைக்கிறதுக்கு விதவிதமாக ஒரு யுக்தியை சொல்லி கொடுக்குறாரு. நீங்க உனக்கு ஃப்ரெண்டு பிடிக்குதா, இல்லை உனக்கு அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, என்ன என்ன உறவு பிடிக்கும், நீ அந்த மாதிரி நினை. இல்லை உட்காந்துட்டு நினைக்க முடியுதா, இல்லை நடந்துட்டு நினைக்க முடியுதா, பாடிட்டு நினைக்க முடியுதா, ஆடிட்டு நினைக்க முடியுது, படுத்துக்கிட்டு நினைக்க முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நினைக்கணும். இதையெல்லாம் தாண்டி இதையும் முடியாதுன்னா நீ சொல்லுன்றார். பாபா கேட்கிறார், என்னன்னு? எதுக்கு பேர் என்ன? தீ. அதுக்கு விட்ட வேற வழி கிடையாது. ஒரே ஒருவர் மாத்திரமே தூய்மையாக்கவர் எனவும் ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜெகத்குரு எனவும் அழைக்கப்படுகிறார். இவருக்கு சொல்லும் பொழுது அப்ப சொல்ல ஸ்ரீ ஸ்ரீ தான். இன்னைக்கு சொல்றாரு, ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜெகத்குரு எனவும் அழைக்கப்படுகின்றார். அவர் மாத்திரமே உலக தந்தையும் உலக ஆசிரியரும் உலக குருவும் ஆவார். உலகத்துக்கு தந்தை மாத்திரமே படைப்பின் ஆரம்பத்தி இறுதி ஞானத்தை கொடுக்கின்றார். இது தூய்மையற்ற உலகமாகும். இவ்வுலகில் ஒரு நபரேனும் தூய்மையாக இருப்பது அசாத்தியம்.
தூய்மையாக்குபவராகிய தந்தை அனைவருக்கும் சர்க்கதி அருள்கின்றார். இதுக்கு வேற வகையான ஒரு உதாரணம் என்ன சொல்லுவார் பாபா? இந்த முதல்ல டக்குன்னு மைண்ட்ல வருமா? இந்த உலகத்துல யாருமே தூய்மையானவர்கள் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவார். அதுக்கு என்ன கம்பேரிசனா சொல்லுவார் சில முரளிகள்ல? உலகத்தை பத்தி சொல்லும்போது சொல்லுவார். இல்ல, இந்த உலகத்துல என்ன சொல்ல முடியாதுன்றார் பாபா? ஒருத்தரும் தூய்மையாக இருக்க முடியாதுன்றார் இல்லையா? அப்போ உலகத்தை சொல்லும்போது சொல்லுவாரு. பாபாக்கு தெரிஞ்சது தானே பிரம்மா பாபா. பாபா சொல்லாரு புது டெல்லி புது டெல்லின்னு சொல்றாங்க. அங்க எங்க புது டெல்லி வந்துச்சு? ஏன் வரல? என்ன பண்றது உங்களை? பாபா சொல்லாரு உலகமே பழசு. அது நீங்க புதுசா ஒரு இடத்துல போய் வீடை கட்டிட்டீங்கன்னா அது புதுசா புரிஞ்சுதா? அப்ப இங்க என்ன சொல்றாரு? உலகமே தூய்மையற்றது. அப்ப அதுல எங்க தூய்மையானவங்க வந்தாங்கன்னு சொல்றாரு. புரிஞ்சுதா? உலகமே என்ன இருக்கு? தூய்மையற்ற. அப்போ உலகமே எப்படி இருக்குது? பழைய உலகம் இருக்கீங்க. அதுல எங்க புது டெல்லி வந்தது? அது நீங்க புதுசா வேணா கட்டிக்கலாம், நீங்க சொல்லிக்கலாம். ஆனா அந்த கிடையாது, அது பழசு. பாபா சொல்றார் தூய்மை. அதான் சொல்றாரு, இவ்வுலகில் ஒரு நபரும் தூய்மையாக இருப்பது அசாத்தியம். தூய்மையாக்குவராய் தந்தை அனைவருக்கும் சக்தியை அருளுகிறார். நீங்கள் அவருடைய குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் எவ்வாறு உலகை தூய்மையாக்குவது என கற்கின்றீர்கள். திருமூர்த்திகளுக்கு மேலே நிச்சயமாக சிவனையே வைக்க வேண்டும். நீங்களும் எழுத வேண்டும். தேவராஜ்யம் உங்கள் பிறப்புரிமை. அதுவும் இப்பொழுது கல்பத்தின் சங்கமிகத்தில் நடைபெறுகின்றது. அது தெளிவாக எழுதப்படும் வரை மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. மற்ற விடயம் என்னவெனில், அவர்கள் பிரம்மகுமாரிகள் என்னும் பெயரை வாசிக்கும் பொழுது பிரஜாபிதா என்னும் வார்த்தையும் நிச்சயமாக அதுடன் தேவைப்படுகிறது. ஏனெனில் ஏன் தேவைப்படுது? பலருக்கு பிரம்மா என்னும் பெயர் உள்ளது. நீங்கள் எழுத வேண்டும். என்ன எழுத வேண்டும்? என்ன எழுதணும்? பிரஜாபிதா, பிரம்மகுமாரிகள், ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம். இந்த யாகத்துக்கு பேர் என்ன? யார் சொல்றீங்க? சொல்லுங்க இன்னொரு முறை. ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி உருத்திர ஞான கீதா கியான் யக்னம். கீதா எழுதி வச்சிருக்கீங்களா? மனதில். அதனால பாபா சொல்லார் அதே மாதிரி இதுக்கு என்ன எழுத வேண்டியதுக்கு? மீட்டை பிச்சை மீட்டை மீட்டை பச்சை மாதிரி இதையும் பிராக்டிஸ் பண்ணணும் டெய்லி. கொஞ்சம் வரும் இல்லையா? சொல்றார் பிரஜாபிதா, பிரம்மா குமாரிகள், ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே இப்பொழுது கல்லை போன்றுள்ள உலகை தூய தெய்வீக உலகமாக மாற்றுபவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்நேரத்தில் ஒரு நபரும் தூய்மையானவர் இல்லை.
அனைவரும் தொடர்ந்தும் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் அவதூறு செய்கின்றார்கள். தந்தை ஒரு மீனாகவும் முதலையாகவும் அவதரித்தார் எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். இல்லையா? மச்ச அவதாரம், கச்ச அவதாரம். அவதாரம் எது என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அந்த ஒரே ஒருவர் மாத்திரமே அவதாரம் ஆவார். அவர் ஒரு சரீரத்தின் சூக்ஷ்மமான வழியில் பிரவேசித்து உலகை தூய்மை ஆக்குகின்றார். ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் அவர் ஏன் சூக்ஷ்மமா இன்னொருத்துக்குள்ள பிரவேசிக்கணும்? ஏனைய ஆத்மா அனைவருக்கும் தங்கள் சொந்தமான சரீரங்களை பெறுகின்றார்கள். ஆனால் அவருக்கென சொந்தமாக ஒரு சரீரம் கிடையாது. எவ்வாறாயினும் அவரே என்ன எவ்வாறாயினும் அவரே மகிமை என்ன அவருக்கு? ஞானக்கடல். ஆகவே அவர் எவ்வாறு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார்? அவருக்கு ஒரு சரீரம் தேவையாகும். உங்களை தவிர வேறும் எவரும் இவ்விடயங்களை அறியார். குடும்பத்துடன் வீட்டில் வசித்து தூய்மையாகுவது ஒரு தைரியமான செயலாகும். ஒரு மகாவீர் ஆகுவது என்றால் தைரியத்தை காண்பிப்பதாகும். உலக ரீதியான தைரியம் இல்லை. சன்னியாசிகளால் அடைய முடியாததை நடைமுறையில் அடைவதற்கு பெரும் தைரியம் தேவையாகும். அவங்கள காட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் தங்கி ஒரு தாமரை போன்று தூய்மையாக வாழுங்கள் என தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். அப்பொழுது மாத்திரம் உங்களால் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கோர இயலும். வேறு எவ்வாறு நீங்கள் உலக ராஜ்யத்தை பெறுவீர்கள்? இது ஒரு சாதாரண மனிதனிலிருந்து நாராயண ஆகுவதற்கான என்ன கல்வியாகும். இது ஒரு அப்ப எங்க உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு பாடசாலை. பலரும் இங்கு கற்கின்றார்கள். இதனாலே எழுதப்பட்டுள்ளது. என்ன எழுதப்பட்டுள்ளது? பாடசாலையில் கற்கீங்கன்றதுக்காக என்ன எழுதப்பட்டிருக்கு? என்ன உங்களுடைய உங்களுடைய பல்கலைக்கழகத்து பேர் என்ன? உலக பல்கலை ஆன்மீக பல்கலைக்கழகம். இவை முற்றிலும் மிகச்சரியான வார்த்தை. நாங்கள் உலக அதிபதிகளாக இருந்தமை நேற்றைக்குரிய விடயம் மாத்திரமே என்பதை பாரத மக்களாக நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுதும் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் லக்ஷ்மி நாராயணனுக்கும் தொடர்ந்தும் ஆலயங்கள் கட்டப்படுகின்றன. சிலர் தூய்மையற்ற மனிதர்களுக்கும் ஆலயங்களை கட்டுகின்றார்கள். துவாபரயுகத்திலிருந்து தூய்மையற்ற மனிதர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். சிவனுக்கும் தேவர்களுக்கும் ஆலயங்களை கட்டுவதற்கும் தூய்மையற்ற மனிதர்களுக்கு ஆலயங்களை கட்டுவதற்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. அவர்கள் தேவர்கள் அல்ல. ஆகவே நீங்கள் இவ்விடயங்களை மிகவும் நன்றாக கடைய வேண்டும் என தந்தை கூறுகின்றார். அப்ப தூய்மையற்றவங்களுக்கு யார் கோயில் கட்டியிருக்கிறாங்க? துவாபர யுகத்திலிருந்து யார் யார் வராங்க? இஸ்லாமியர். நிறைய மதங்கள் இருக்கு. அவங்களுக்கும் கோயில்கள் இருக்குது. பாபா டைரக்டா சொல்லனாலும் நிறைய சாது சன்னியாசிகள் இருக்குது. மகாத்மா காந்திக்கு வச்சிருக்கிறாங்க. சில இடத்துல பூஜைகள் இப்படி எல்லாம் நடக்குது இல்லையா? அப்போ பாபா சொல்றாரு, எப்படி அது தேவர்களை தவிர்த்து வேற யாருக்கு என்ன பண்ண முடியாது? பூஜை நடக்கக்கூடாது. ஏன்னா தூய்மையற்ற உலகத்துல வரும் நாளுக்கு நாள். அதனாலதான் பாபா அதெல்லாம் கடைய வேண்டும்னு சொல்றாரு. நாளுக்கு நாள் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளவை மாற்றப்பட வேண்டும் என பாபா விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் வினவக்கூடாது, அது ஏன் ஆரம்பத்தில் அவ்வாறு உருவாக்கப்படவில்லை? நீங்கள் வினவக்கூடாது, ஏன் எங்களுக்கு மன்மனா பவன் அர்த்தம் அவ்வாறு ஆரம்பத்தில் விளங்கப்படுத்தப்படவில்லை? நிறைய பேர் கேட்குறாங்க தானே. நேற்று கேட்டார் ஒருத்தர் சொல்ல, மனிதனாக ஏன் நாம் பிறக்க வேண்டும்? என்ன காரணம்?
ஆத்மா ஏன் வரணும்? என்ன சொல்லுவீங்க? என்னது? ம். அனுபவம் செய்யணும், சந்தோஷம் மனசுல. பாபா சொல்றார், அர்த்தம் எவ்வாறு ஆரம்பத்தில் விளங்கப்படுத்தப்படவில்லையோ, ஆனால் உங்களால் ஆரம்பத்தில் இவ்வாறு நினைவு நிலைத்திருக்க முடியவில்லை இல்லையா? மிக சொற்ப குழந்தைகளையே அனைவருக்கும் ஒரு மிகச்சரியான பதிலை கொடுக்க முடிகின்றது. ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கோருவது உங்கள் பாக்கியத்தில் இல்லாவிட்டால் ஆசையால் என்ன செய்ய முடியும்? உங்களை ஆசீர்வதிப்பதனால் மாத்திரம் அவர் உங்களை மேன்மையானவர் ஆக்க மாட்டார் இல்லையா? நீங்கள் என்ன வகையான சேவை செய்கின்றீர்கள் என பார்ப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களையே சோதிக்க வேண்டும். நீங்கள் சதா ஞானக்கடலை கடைந்து கொண்டிருக்க வேண்டும். கீதையின் கடவுள் யார் என்னும் படம் பிரதானமானது. கடவுள் அசரீரியானவர். பிரம்மாவின் சரீரமின்றி அவரால் எதையும் கூற முடியாது. அவர் சங்கமிகத்தில் பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசிக்கிறார். ஏன் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்கின்றார்கள்? எவருக்கு? சிவனுக்கு சுயசரிதை இருக்க வேண்டும். எவரையும் எதையும் அறியார். பிரம்மா வீட்டு அவர்கள் கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார் பிரம்மா வீட்டு? 100 கரங்களை உடைய பிரம்மாவிடம் செல்லுங்கள், அல்லது 1000 கரங்களை உடைய பிரம்மாவிடம் செல்லுங்கள். இதை பற்றி ஒரு கதை உருவாக்கப்பட்டுள்ளது. பிரஜாபிதா பிரம்மாவின் பல குழந்தைகள் உள்ளார்கள். தூய்மையாகுவதற்கு அவர்கள் இங்கு வருகிறார்கள். பிரம்மா கிட்ட எதுக்கு வராங்க? பிறவை அவர்கள் தூய்மையற்றவளாகி வருகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது முழுமையாக தூய்மையானவர்களாக வேண்டும். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்வதற்கு நீங்கள் ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். இப்பொழுதும் உங்களில் சிலரால் எவ்வாறு பாபாவை நினைவு செய்வது என்பதை புரிந்து கொள்ள இயலாமல் இருக்கிறது. அவர்கள் குழப்பம் அடைகிறார்கள். தந்தைக்கு உரியவராகிய பின்னர் நீங்கள் பாவத்தை வென்றல் ஆகாது விட்டால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாது. நீங்கள் எப்படி அழிக்க முடியும்? அப்போ நினைவு யாத்திரையில் நிலைத்திராமல் இருப்பின் அப்பொழுது நீங்கள் என்ன அந்தஸ்தை கோருவீர்கள்? நீங்கள் அர்ப்பணித்திருந்தாலும் கூட அதில் என்ன நன்மை இருக்கும்? நீங்கள் ஒரு புண்ணியாத்மா ஆகி ஏனையோரையும் அவ்வாறு ஆக்கும் வரை உங்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியாது. நீங்கள் என்னை குறைவாக நினைவு செய்தால் நீங்கள் ஒரு குறைந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். பின்னர் எவ்வாறு நீங்கள் இரட்டை கிரீடம் உடையவர்களாக முடியும்? நீங்கள் செய்ய முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக சிறிது தாமதமாகவே கீழே வருவீர்கள். நீங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்து உள்ளதால் இரட்டை கிரீடத்தை பெறுவீர்கள் என எண்ணாதீர்கள். அது முக்கியமா பாபா சொல்றது. இரட்டை கிரீடம் என்பது பார்க்க போனா பாபா சொல்ற சொர்க்கம் என்றது எதை சொல்றார் பாபா? இப்ப திரேதாயுகத்தை பாபா சொல்ற உண்மையான சொர்க்கம் அதுன்னு சொல்ல முடியாதுன்றார். அது செமி சொர்க்கம், அவ்வளவுதான். அதனால பின்னாடிதான் வருவீங்க இல்லையா? உண்மையாக இரட்டை கிரீடம் என்பது மிக அதிகமாக கூடணும்னா அது சத்தியுகத்தில் இருக்கும். இல்லை, முதலில் நீங்கள் ஒரு பணிப்பெண்ணாக அல்லது வேலையாக ஆகி பின்னர் இறுதியில் சிலவற்றை பெறுவது சாத்தியமாக்கக்கூடும். தங்களை அர்ப்பணித்திருப்பதால் பலருக்கு ஆணவம் உள்ளது. நினைவு செய்யாமல் உங்களால் என்னவாக இயலும்? ஒரு பணிப்பெண்ணாக அல்லது வேலையாக ஆகுவதை விடவும் ஒரு செல்வந்த பிரஜை ஆகுவதே சிறந்தது. பணிப்பெண்களும் வேலையாட்களும் ஊஞ்சலில் அமர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஊஞ்சலாட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். இதில் நீங்கள் பெருமளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சிறிதளவுடன் சந்தோஷப்பட
வேண்டாம், நானும் ஒரு அரசனாகுவேன். அச்சமயத்தில் அத்தகைய பல அரசர்கள் இருப்பார்கள். தந்தை கூறுகிறார், நினைவு யாத்திரையே முதன்மையானதும் பிரதானமானதுமான விடயம். நினைவு செய்தல் மிக நன்றாக நிலைத்திருப்பவர்கள் பிரசண்டா என்ன கிடைக்கும்? சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு இன்னும் ஒன்றை எடுக்கிறார் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். சத்தியுகத்தில் அவர்கள் பெரும் சந்தோஷத்துடன் தங்கள் சரீரங்களை நீக்கி ஏனைய சரீரங்கள் எடுக்கின்றார்கள். சரீரம் உடும்போது என்னது? அளவற்ற சந்தோஷம் இருக்குமா சத்தியுகத்தில்? இங்க அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். நம்ம கொஞ்சம் சிரிச்சிட்டாலே முடிஞ்சது அந்த இடத்துல, இல்லையா? கொஞ்சம் கூட அவனுக்கு கல்லு மனசு. ஆமா, அது பெரிய ஒரு பாவ செயலா பார்ப்பாங்களே. இங்க இதெல்லாம் வீட்டுல சிரிக்கியா நீ? இங்கு அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் சத்தியுகத்து விடயங்களை மறந்து விட்டார்கள். கொடுக்கப்பட்டுள்ள பாம்பின் உதாரணத்தை போன்று அங்கு அவர்கள் தங்கள் சரீரங்களை விட்டு நீங்குகின்றார்கள். நீங்கள் ஒரு ஆத்மா என்பதையும் உங்கள் பழைய சரீரம் நீக்கப்பட வேண்டும் என்பது நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள். தந்தை நினைவில் நிலைத்துள்ள விவேகம் உள்ள குழந்தைகள் தந்தை நினைவில் தங்கள் சரீரங்கள் நீக்கி பின் சென்று தந்தையை சந்திக்க விரும்புகின்றார்கள். எவ்வாறு தந்தையை சந்திக்க முடியும் என்பதை எம்மனிதரும் அறியார். குழந்தையாக நீங்கள் வழியை கண்டு கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் அப்ப என்ன பண்றீங்க? எப்படி வாழ்றீங்க? நீங்கள் மரணித்து வாழ்கின்றீர்கள். என்ன பண்றீங்க? மரணித்த வாழ்றீங்க. அர்த்தம் என்ன? பழைய சுபாவம், சம்ஸ்காரம், இல்லையா? அப்படின்னு இந்த உலகத்திலிருந்து, பழைய உலகத்திலிருந்து சொல்லார உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தவராக ஆகிவிடாது. இந்த உலகத்துலதான் இருக்கணும், ஆனா என்ன கூடாது? இந்த உலகத்தவராக ஆகும். ஆனால் முதலில் ஆத்மாக்களை நீங்கள் தூய்மையாக வேண்டும். நீங்கள் தூய்மையாகி பின்னர் உங்கள் பழைய சரீரங்களை நீக்கி வீடு திரும்புவீர்கள். நீங்கள் உங்கள் கர்மாதிஷ்டை அடைந்தவுடன் நீங்கள் சரீரத்தை நீக்குவீர்கள் என்பதை உணர்கின்றீர்கள். எவ்வாறாய் நீங்கள் உங்கள் கர்மாதிஷ்டை அடையும் பொழுது உங்கள் சரீரம் இயல்பாகவே நீக்கப்படும், தானாக. இப்பொழுது நான் சென்று பாபாவுடன் தங்குவதற்கு விரும்புகின்றேன். இப்பழைய சரீரத்தில் விருப்பமின்மை உள்ளதை போன்று அது உள்ளது. ஒரு பாம்புக்கு தனது பழைய தோலின் மீது விருப்பமின்மை உள்ளது. உங்கள் புதிய தோல் சரீரம் தயார் செய்யப்படுகின்றது. ஆனால் நீங்கள் உங்கள் கர்மாதிஷ்டை அடையும் வரை அது தயாராக மாட்டாது. இதுவே இறுதியில் உங்கள் ஸ்திதியாக இருக்கும். அவ்வளவுதான். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்புகிறோம். அந்நேரத்தில் அனைத்தும் முழுமையாக யுத்தத்துக்கு தயார் செய்யப்பட்டிருக்கும். உங்கள் கர்மாதிஷ்டையிலேயே விநாசத்துக்கான அனைத்தும் தங்கியுள்ளது. அப்ப இன்னும் ஏன் அழிவு வரல? பாபா சொல்றாரு, எப்ப பாபா சொர்க்கம் வரும்? அதுக்கு பாபா என்ன சொல்றாரு? நான் திரையை திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், இல்லையா? அஷ்ட தேவிகள் காட்சி வைக்கிறோம். பாபா சொல்ல திரையை திறக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆக போகுது? ஆனா திறக்கும் போது எப்படி இருக்கணும்? தேவி மாதிரி இருக்கும், தேவாங்க மாதிரி இருந்தா. நம்ம பாபா கேட்கிறாரு, நான் ரெடி, நீங்க என்ன ஆகணும்? கர்மாத்தீத்த நிலையை அடையும். பாபா சொல்றாரு, எதுல அடங்கியிருக்குது? உங்களுடைய கர்மாத்தீத்த நிலையை அடங்கி. இறுதியில் நீங்கள் அனைவரும் வரிசைக்கிரமாக உங்கள் கர்மாதிசை அடைவீர்கள். அதிகளவு நன்மை
நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் தந்தை பெருமளவிற்கு நினைவு செய்ய வேண்டும். அமர்ந்திருக்கும் பொழுதும் உலாவித் திரியும் பொழுதும் சதா தந்தையை நினைவு செய்யும் பலர் வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். மரணம் முன்னிலையில் உள்ளது. செய்தித்தாள்கள் யுத்தம் இப்பொழுதே நடைபெறப் போகின்றது என்பதை போன்று அவர்கள் பேசுகின்றார்கள். மகா யுத்தம் நடைபெறும் பொழுது அக்குண்டுகளும் வீசப்படும். அதற்கு நேரம் எடுக்காது. விவேகிகளான குழந்தைகள் அனைத்தும் புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் விவேகமற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் முற்றாகவே இந்த ஞானம் எதனையும் கிரகிக்க மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்தும் ஆம் ஆம் என்று கூறினாலும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் நினைவில் நிலைத்திருப்பதில்லை. சரீர உணர்வு இருப்பவர்களுக்கும் தொடர்ந்தும் இவ்வுலகை நினைவு செய்பவர்களும் எவ்வாறு எதையாவது புரிந்து கொள்ள முடியும்? தந்தை இப்பொழுது கூறுகிறார், ஆத்ம உடையவர்கள் ஆகுங்கள். நீங்கள் உங்கள் சரீரங்களை மறக்க வேண்டும். இறுதியில் நீங்கள் இதை செய்வதற்கு பெருமளவு முயற்சி செய்வீர்கள். ஏன் இறுதியில பெருமளவு முயற்சி செய்வீங்க? ஏன் இப்ப செய்ய மாட்டேன்றோம்? வேற பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்படி எக்ஸாம் வந்துருச்சு, ஆளுக்குள்ள போகணும், என்ன பண்றோம் கடைசியில? இல்லையா? அதுக்கு முன்னாடி வேக வேகமா புக்கியெல்லாம் புரட்டி ஏதாவது ஜஸ்ட் பாஸ் ஆக பண்ணுவோமா? அந்த சூழ்நிலை வரும்போது என்ன பண்றோம்? தானாகவே பாபா கிட்ட பாபா சொல்ற மாதிரி நடக்குது, விநாசம் நடக்குது. நமக்கு என்ன இருக்கு? ஞானம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுருவோம். மனசு என்ன பண்ணும்? எல்லா விஷயத்திலிருந்து விட்டுட்டு மனசு ஒருநிலைப்பட ஆரம்பிச்சிடும். இப்பதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால பக்தியிலே அப்படிதான். கஷ்டம் வரும்போதுதான் கடவுள் போகணும், சரியாயிரும், சரியான பிறகு பெருமளம். ஆனால் இக்கணத்தில் நீங்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இறுதியில் பெருமள மனம் வருதுதல் இருக்கும். பாபா உங்களுக்கு காட்சிகளையும் கொடுப்பார். இவையே நீங்கள் செய்துள்ள பாவங்கள். இப்பொழுது அவற்றுக்கான தண்டனை அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது உங்கள் அந்தஸ்தையும் பாருங்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்சிகள் கிடைத்தன, இறுதியிலும் அத்தகைய காட்சிகள் கிடைக்கும். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? உங்கள் கௌரவத்தை இழக்காதீர்கள். இக்கல்வியில் மும்முரமானவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர். உலகில் வேறு எவரும் தூய்மையாக்குபவராக இருக்க முடியாது. இவையே கடவுள் சிவனின் வாசகங்கள். அனைவருக்கும் சர்க்கதை அருள்பவரும் தூய்மையாக்குபவரும் ஒரே ஒருவரே என கூறப்பட்டுள்ளது. அனைவரும் அவரை மாத்திரம் நினைவு செய்கின்றார்கள். எவ்வாறாயினும் முதலில் நீங்கள் உங்களை என்னவா உணரணும்? புள்ளிகளான ஆத்மாவாக கருதும் பொழுது மாத்திரமே உங்களால் தந்தையை நினைவு செய்ய இயலும். ஆத்மாவான உங்கள் ஒவ்வொருவரிலும் 84 பிரிவு பாகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது என்றும் அழிய போவதில்லை. இதை புரிந்து கொள்வது கடினம். இதை புரிந்து கொள்வது உங்கள் மாமியாரின் வீட்டிற்கு செல்வது போன்றது. சொல்றாரு, மாமியார் வீட்டுக்கு. சரி, மாமியார் வீடுன்னா 2 இருக்கு இல்ல? இப்ப ஆணுக்கு மாமியார் வீடு ஒன்று இருக்கு. இப்ப பொண்ணுக்கு பாபா சொல்றாரு, என்னது அவ்வளவு ஈஸி என்பதே கிடையாது. ஏன்? ஏன்னா எப்ப போனாலும் மாமியார் வீட்டுக்கு என்ன இருக்கும்? ஒரு வரவேற்பு இருக்கும். பாபா நம்ம பழைய பாபா இல்லையா? நீங்கள் இதை மறப்பதால் உங்களால் வேறு எவருக்கும் விளங்கப்படுத்த முடியாமல் உள்ளது. இல்லையா? இந்த பிரச்சனை எதுல வருது? இந்த ஒவ்வொரு பாகமும் பதியப்பட்டிருக்கின்றதுலதான் தொடர்ந்து கேள்விகள்.
இப்படி கூட பட முடியுமா? எனக்கு ஏன் இப்படி பதிவுபட்டிருக்குது? இல்லையா? சரீர உணர்வு முழுமையாகவே அனைவரையும் கொன்று விட்டது. இவ்வுலகம் மரண பூமியாகிவிட்டது. அனைவரும் தொடர்ந்தும் அகால மரணத்தை அனுபவம் செய்கிறார்கள். மனிதர்கள் மரணிக்கும் விதத்துக்கும் பறவைகளும் மிருகங்களும் மரணிக்கும் விதத்துக்கும் இடையில் வித்தியாசம் கிடையாது. லக்ஷ்மி நாராயணம் அந்த அமரத்துவ தாமத்தின் அதிபதிகள். அங்கு அகால மரணம் கிடையாது, அங்கு துன்பம் கிடையாது. இங்கு துன்பம் உள்ள பொழுது என்ன பண்றாங்க? அங்க அகால மரணம் கிடையாது. இங்க துன்பம் இருக்கும்போது என்ன பண்றாங்க? தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு அகால மரணத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த இலக்கு மிகவும் உயர்வானது. ஒருபொழுதும் குற்ற பார்வை கொண்டுராமல் இருப்பதற்கு பெரும் முயற்சி தேவைப்படுகிறது. அத்தகையோர் உயர்ந்த அந்தஸ்தை கோருவது உங்கள் மேல என்ன சொன்னாரு? மாமியார் வீட்டுக்கு செல்வது போன்றதல்ல. என்னன்னு தெரியல பாபாக்கு. ஏதாவது வந்துருச்ச கடையில மாமியார் வீடு. பெரும் தைரியம் தேவைப்படுகிறது. இல்லாவிட்டால் நீங்கள் சிறிய விடயங்களுக்கும் பயப்படுகின்றீர்கள். தூய்மையற்ற பார்வை உடைய ஒருவர் தனது வழிக்கு உங்களை பலவந்தப்படுத்தி உங்களை தொட்டால் என்ன பண்ணணும்? படித்து உங்களை தொட்டால் என்ன பண்ணுவீங்க? ஒரு செடியை எடுத்து அவரை விரட்டி அடியுங்கள். இல்ல வீட்டுல இனிமேல நீங்கள் ஒரு கோழையாக விடக்கூடாது. பாபா சொல்றாரு, அங்க என்ன ஒண்ணு சிவசக்தியாக மாறும். கோழையாக சிவசக்தி பாண்டவ சாமி என்பது சொர்க்க வாசலை திறப்பதற்காக நினைவு கூறப்படுகிறது. உங்கள் பெயர் போற்றப்படுகின்றது. ஆகவே நீங்கள் எவ்வளவு தைரியத்தை காட்ட வேண்டும்? நீங்கள் சர்வசக்திவனை நினைவு செய்யும் பொழுது அச்சக்தி உங்களில் பிரவேசிக்கும். நீங்கள் உங்களை ஆத்மாக்களை கருதி தந்தை நினைவு செய்ய வேண்டும். இந்நினைவு தீயின் மூலம் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பின்னர் நீங்கள் பாவ செயல்களை வென்ற ஓர் அரசராகுவீர்கள். நினைவிலேயே முயற்சி தங்கியுள்ளது. எதையாவது செய்பவர்கள் அதன் வெகுமதியை பெறுகின்றார்கள். நீங்கள் ஏனையோரை எச்சரிக்கவும் வேண்டும். நினைவு யாத்திரையின் மூலம் உங்கள் படகு அக்கறைக்கு செல்லும். கல்வி ஒரு யாத்திரை என அழைக்கப்பட மாட்டாது. அந்த யாத்திரை பௌதிகமானதும் இந்த யாத்திரை ஆன்மீகமானதும் ஆகும். நீங்கள் நேரடியாக அமைதிதாமமாகிய வீட்டுக்கு செல்வீர்கள். தந்தையும் வீட்டில் தங்கி உள்ளார். என்னை நினைவு செய்யும் பொழுது நீங்கள் வீட்டை அடைவீர்கள். இங்கு அனைவரும் தனது பாகத்தை நடிக்க வேண்டும். நாடகம் அனாதையாக தொடர்கிறது. தந்தை தொடர்ந்தும் குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். முதலில் தந்தை நினைவு செய்யுங்கள். இரண்டாவதாக தூய்மையாகி தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக சேவை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை கோருவீர்கள். நீங்கள் நிச்சயமாக நன்மை அளிப்பவராக ஆக வேண்டும். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பும் நினைவும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். உதாரணிக்கான சாராம்சம். 1. சர்வசக்திவான் தந்தை உங்களுடன் இருப்பதை எப்பொழுதும் நினைவு செய்யும். உங்களுக்கு விழிப்புணர்வு உள்ள பொழுது உங்களின் சக்தியானது பிரவேசித்து உங்கள் பாவங்கள் எரிக்கப்படும். சிவசக்தி பாண்டவ சேனை என்னும் பெயர் நினைவு கூறப்படுகிறது. ஆகவே அந்த அளவு தைரியத்தை காண்பீர்கள். ஒரு பொழுதும் கோழையாகாதீர்கள்.
இரண்டாவது, மரணித்து வாழும் பொழுது உங்களை அர்ப்பணிப்பதில் ஆணவம் எதுவும் இருக்கக்கூடாது. உங்களை அர்ப்பணித்து ஒரு புண்ணிய ஆத்மாகி பிறரையும் அதே போல் ஆக்குங்கள். பாபாக்கு சொந்தமாயிட்டீங்க. சொந்தமான பிறகு சொந்தமாயிட்டேன்னு ஒரு போதையோட அகங்காரம் இருக்கும் இல்லையா? பணிவு இருக்காது, அகங்காரம் இருக்கும். பாபா சொல்லாரு, அப்போ என்ன இருக்கக்கூடாது? உலக ரீதியில நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன மத்தவங்க மாதிரி நீ நினைச்சியா? நான் என்ன லஞ்சம் வாங்குறேன்னா? மத்த பார் போலீஸ்காரனா? நான் ஒரு நல்ல வழியில் தான் இருக்கிறாரு. ஆனா அதுல ஒரு அகங்காரம் அவருக்கு போட்டு அடிப்பாரு. அவர் சொல்றாரு, அந்த மாதிரி நம்ம அர்ப்பணிச்சோன்றதுனால மற்றவங்கள குறைவாகவும் நான் பெரிய ஆளுன்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. உங்களை அர்ப்பணிப்பது ஒரு புண்ணிய ஆத்மாகி பிரதியும் அதே போல் ஆக்குங்கள். இதில் மாத்திரம் நன்மை உள்ளது. ஆசீர்வாதம். தடைகளிலிருந்து விடுபட்டுள்ள உங்களின் ஸ்திதியால் உங்களின் அத்தியவாரத்தை பலமானது ஆக்குவதன் மூலம் திறமை செய்து எய்துவீர்களாக. திறமை செய்ய முடியும். உங்களுடைய ஸ்திதியை என்ன பண்ணக்கூடாது? அத்திவாரத்தை பலமானது ஆக்குவோம். ஸ்திதினா என்ன தடை வந்தாலும் உங்க ஸ்திதி மேல கீழ் ஆகக்கூடாது, அது ஸ்ட்ராங்கா இருக்குது. இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? திறமை சித்தி எய்த முடியும். எல்லாமே நம்மளுடைய ஸ்திதியை பொறுத்து. சில குழந்தைகள் நீண்ட காலத்திற்கு தடைகளிலிருந்து விடுபட்டு இருக்கும் ஸ்திதியை கொண்டிருப்பதனால் அவர்களிடம் பலமான அத்திவாரம் உள்ளது. அவர்கள் தாங்களும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதுடன் மற்றவர்களையும் சக்தி வாய்ந்தவர்கள் ஆக்குகிறார். சக்தி வாய்ந்தவர் ஆகவும் நீண்ட காலத்திற்கு தடைகளிலிருந்து விடுபட்டுள்ளோர் ஆத்மா இறுதியில் தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பதுடன் திறமை சித்தி எய்து முதல் பிரிவிற்குள் செல்வார்கள். ஃபர்ஸ்ட் டிவிஷன். எது ஃபர்ஸ்ட் டிவிஷன்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன? 9 லட்சம் பேருக்கு 16,108. அதுதான் 10 ஃபர்ஸ்ட் டிவிஷன்ன்றது. பாபா சொல்லாரு, ஃபர்ஸ்ட் வரலனாலும் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வாங்க இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் டிவிஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? பாபா சொல்றார், அது இந்த 16,108 தான் ராஜ்ய பரம்பரை. பாபா சொல்றார், அந்த டிவிஷன். ஆமா, அரசருக்கு சர்வ சக்கரவர்த்திக்கு நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க. ராஜாவுடைய பேரன் பேத்தி இந்த மாதிரி 16,108க்குள்ள வருவீங்க. எனவே நீண்ட காலத்திற்கு தடைகளிலிருந்து விடுபட்ட ஸ்திதியை நிச்சயமாக அனுபவம் செய்யும் லட்சியத்தை சதா கொண்டிருங்கள். உங்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஈடேற்றுகின்ற உணர்வையும் அவர்களுக்காக நல்லாசைகளும் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இயல்பாகவே தொடர்ந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குது? உங்களுடைய உள்ளம், உணர்வு எல்லாமே என்ன இருக்கணும்? ஒவ்வொரு ஆத்மாவும் ஈடேடுகின்ற உணர்வையும் அவர்களுக்காக நல்லாசைகளும் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இயல்பாகவே தொடர்ந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். சாந்தி. அவைக்த சமிங்கை. இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி, அன்பு என்பது என்ன? அக்னி. உங்களின் யோகத்தை எரிமலை ஆக்குங்கள். யோகம் என்றால் மௌன சக்தி என்று அர்த்தம். இந்த மௌன சக்தியால் மிக இலகுவாக உங்களையும் மற்றவர்களையும் மாற்ற முடியும். இந்த சக்தியால் பஞ்சபூதங்களையும் அத்துடன் ஆத்மாக்களையும் மாற்ற முடியும். நீங்கள் ஆத்மாக்களுக்கு வார்த்தைகளால் பாடநெறியை கொடுப்பதன் மூலம் மாற்றுகின்றீர்கள். ஆனால் பஞ்சபூதங்களை மாற்றுவதற்கு
உங்களுக்கு மௌன சக்தி தேவை, உங்களுக்கு யோக சக்தி தேவை. மௌன சக்தின்றது, மௌன சக்தின்னு என்ன? அமைதி சக்தியா? தூங்கி எழுந்தாலும் ஒரு அமைதி தான் இருக்குது இல்லையா? அமைதியான இடத்துல உட்கார்ந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் அமைதியா இருக்கும். அதுதான் அமைதி சக்தியா? அப்ப சைலன்ஸ் பவர்னா என்ன? எண்ணங்கள் குறைஞ்சிருக்கிறது அமைதி சக்தியா? இல்லை. மேல பாபா சொன்னார்ல, என்ன சொன்னார் வரதானத்துல? உங்களுடைய மனநிலை ஸ்திதி எப்படி இருக்கணும்? ஸ்டேபிளா இருக்கணும். அதான தாதி செக் பண்ணாங்க. என்ன செக் பண்ணாங்க? வேர்ல்டு என்ன சொன்னாங்க? ஸ்டேபிள் உமன் இந்த வேர்ல்டுன்னு பட்டம் கொடுத்தாங்க. ஏன்? திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுப்புறது, கால் ஏதாவது உட்கார வைக்க ரொம்ப சூடா இருக்குது இல்லையா? இப்படி எல்லாம் என்ன ஆகுது? நம்ம மனநிலை என்ன ஆகுது? என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ வெயில். சூழ்நிலைகள் மாறும்போது யாராவது ஒண்ணு சொல்லும் போது என்ன ஆகுது? அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ சைலன்ஸ் பவர்னா அதுதான். நீங்க சைலன்ஸ் பவர் சேர்த்து வச்சிருக்கிறீங்கன்னா அடையாளம் என்ன? நிலையான ஸ்திதி. நோ இன்ஃப்ளூயன்ஸ். ஆத்மா மேல என்னது? இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரூஃப் ஸ்டேஜ். ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறீங்கன்னா அது எங்கேயாவது வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா என்ன ஆகாது? ஃப்ளேம் இப்படி இப்படி ஆடும். எந்த வகையான இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படியே அந்த மாதிரி. அதுக்கு பேர் தான் சைலன்ஸ். தூங்கி எழுந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு தாட் வந்து இப்படி போயிடும். யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னா அது சைலன்ஸ் பவர். அப்ப சைலன்ஸ் பவர்ன்றது என்ன? அது உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும். வெளியில் நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்கள பார்க்கும்போது பயப்படாத, தைரியமா போய்க்கணும். இங்க உள்ளுக்குள்ள பயம். அது சைலன்ஸ் பவரா? அப்ப ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னு? இவங்க சொல்றது பயப்படாதான்னு. நீ வந்து அங்க போய் ஒழுங்கா இருக்கணும், அங்க போய் என்ன பண்ண போறானோ இவன் தெரியல இப்படின்னு இங்க உள்ளுக்குள்ள. இப்போ உள்ள ஸ்திதி வேற, வெளியில சொல்றது வேற. அதனால அது என்ன ஆகுறது இல்ல? அவன் அதே மாதிரிதான் பயப்போம். என்ன பண்ணுவான்? பிரச்சனை பண்ணுவான். இல்லைன்னா அதே மாதிரி தான் நடக்கும். இப்போ உள்ளுக்குள்ள அந்த நிலை இருக்கு, நிலையான நிலை தான் சைலன்ஸ். அப்பதான் நீங்க எங்க போனாலும் என்ன ஆகுது? அந்த வைப்ரேஷன் பரவுது. ஒரு நல்ல யோகிக்கு 2 கிலோமீட்டர் பரவுதுன்னு என்ன அர்த்தம்? அவர் எல்லா வழியும் கிராஸ் பண்ணி தானே வராரு. அவர் மாத்திரம் வேற உலகத்திலேயே இருக்கிறாரு. அதே உலகத்துல இருக்கிறார். அவங்களே தான் பார்க்குற, எல்லாமே செய்யறோம். ஆனால் ஏன் தெரியுது, அனுபவம் ஆகுதுன்னா இவ்வளவு சயின்ஸ். இதனாலும் பாதிக்கப்படாது. ஓம் சாந்தி. சொல்றார் பாபா நமக்கு இன்னைக்கு சேவை செய்ய சொல்லி. எப்படி செய்யணும் சேவை? நினைவும் செய்ய சொல்றார், சேவையும் செய்ய சொல்றார். தந்தை ஒருத்தரும் வந்து இந்த தூய்மையாக்குறாங்க. அவர் தான் சர்க்கரை கொடுக்குறாரு. அதனால அவங்க வந்து ஸ்ரீ ஸ்ரீ மற்றவங்க ஸ்ரீ இடையில ஒரு வார்த்தை சொன்னார். 107 பொருள் சொல்லலாங்க, புதுசா இருக்கு. பாபு பொதுவா சொல்லுவார், எனக்கு 2 ஸ்ரீ போடுவார். லட்சுமி நாராயணுக்கு 1 ஸ்ரீ போடும், அவ்வளவுதான். மற்றபடி எதுக்காக சொல்ற?
சன்னியாசிகளுக்கு அந்த மாதிரி டைட்டில் கொடுக்கும் இல்லையா? ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜகத்குரு அப்படின்னு, ஜகத்துக்கே குருன்னு அவங்களுக்கு சன்னியாசிகளுக்கு டைட்டில். ஜகத்துக்கு குரு யாரு? ஜகம்னா உலகம், உலகத்துக்கு குரு நான் தான். எனக்கு தான் சொல்ல முடியும். ம். 108 ஜனக்குன்னு சொல்றாங்க. ம். 108 ஜனக்கு ம். அவ பொதுவா ஸ்ரீ ஸ்ரீன்னு மாறு. இப்போ இன்னைக்கு சொல்ற 108 ஜகத்குரு. ம். ம். சொற்ப வாசகத்தை உதவியோடு சொல்ல பண்றாங்க. என்ன சொல்ற? சொற்ப வாசகை திறப்பதற்கு இடையூறு செய்வது. இடையூறு செய்வது. ம். என்ன சொல்ற? அம்மா அடிக்கல காண்பேர் அது எதுக்காக சொல்ல வந்தாரு? சிவசக்தி செய்தி. சென்டர்ல இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்ல வெளியில நீங்க இருக்கிறீங்கன்னா பாபா தாய்மார்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்குங்க. சில விஷயத்துல பயப்படக்கூடாது இல்லையா? நீங்க யாரு சொல்லி பாபா சொல்றார். கர்மாத்தீத்த நிலையை பத்தி என்னென்ன சொன்னார்? கர்மாத்தீத்த நிலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இயல்பாக நீங்கும். அப்புறம் விநாசத்தை பாபா எப்ப விநாசம் பாபா சொல்லாரு, நான் ரெடி. நீ கர்மாத்தீத்த நிலையை அடைஞ்சிட்டியா? விநாசம் எதுக்காக காத்துட்டு இருக்கு? உனக்காக காத்துட்டு இருக்கு. நீ ரெடினா, ஆனா கர்மாத்தீத்த அடைவது கூட எப்படி? அவ சொல்லாரு, எல்லாரும் கர்மாத்தீத்த ஒரே நிலையை அடைய மாட்டாங்க. எல்லாம் பாபா சொல்லாரு வருஷத்துக்கு. அதனால என்ன? ஆஸ்தியும் பதவியும் கர்மாத்தீத்த நிலை என்பது இன்னும் நம்ம நெருக்கத்துல கொண்டு வரும். நான் இன்னும் ஏன் மாற்றம் வரலன்னா, நீங்க இன்னும் அதே நேரத்துல வந்துட்டீங்கன்னா தானாக இயற்கையாக அது என்ன ஆகும்? காரணம் என்ன சொல்றாரு? கர்மாத்தீத்த நிலையை அடைந்த ஆத்மா மறுபடியும் இந்த பூமியில என்ன பண்ண முடியாது? கால் வைக்க முடியும். தேவர்கள் கால் என்ற பழைய பூமியில பதவி முடியும். சில பிராமணருக்கு வந்திருந்தா எல்லாமே நம்பர் வைஸ் தான். பிரம்மா பாபாவுடைய கர்மாத்தீத்த நிலை என்பது தாதிங்களுடைய கர்மாத்தீத்த நிலைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு என்ன ஆகுது? பாயிண்ட் நாட் ஒண்ணு எங்கேயோ ஒண்ணு என்ன ஆகுது? ஒவ்வொருத்தருக்கும் பாபா 8 ரத்தனங்கள் பாஸ் வித் ஆனர்ன்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா கூட ஒரு ரேஞ்ச் வச்சிருக்காங்க. மொத்தமா கேட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாமே. சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீ எவ்வளோப்பா மார்க்கு, நீ எவ்வளோப்பா மார்க்குன்னா அதுல என்ன இருக்கு? அதனால பாபா சொல்றார், கர்மாத்தீத்த நிலையிலும் வரிசை கிரமம் இல்லையா? பதவியிலையும் வரிசை கிரமம், ஸ்திதியிலையும் உலக இது விநாசமா இருந்தா கர்மத்தின் நிலையை அடையலங்க. எந்த ஆத்மாற்றம் எல்லாருமே எல்லாருக்கும் அவங்கவுங்க நிலையை அடையும். அவங்களுடைய மேக்சிமம் நீங்க அடையணும் இல்லையா? தந்தைக்கு உரியவராகி பிறகும் பாவங்களை வெளியாக்கி உங்களோட பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாங்க. சொல்றேன். நினைவு என்ன பண்றாரு? நினைவை இன்னைக்கு நினைவை எப்படி ஒப்பிடுறார்? தீன்றார்.
அது யோகம் என்பது யாத்திரை, அதே நேரத்துல என்ன ஆகுது, அது தீ அப்படிங்கிறது. ம். இப்போ உங்கள் எக்ஸ்பெக்ட் புண்ணியாத்மாக்களாய் மற்றவர்கள் பார்க்கவே புண்ணியாத்மாக்களாக தெரிஞ்சது. அதுதான் அவங்க அந்தஸ்து அடைஞ்சிருக்குங்க. ம். ம். பாபாவை நல்லா நினைவு செய்யற, அப்புறம் என்ன கிரகிக்கணும்ன்ற தெய்வீக குணங்களை. ஏன் அப்படி சொல்ற? நல்லா யோகா பண்ணிட்டீங்க காலையில, நல்லா பண்ணிட்டு கேட்டுட்டீங்க. அப்புறம் தொடர்புல வரும்போது பார்க்குற காட்சிகளை பார்த்து குறையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பாபா சொல்லாரு, இன்னும் யாரும் கர்மாத்தீத்த நிலையை அடையல. அப்ப ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குறை இருக்கதான் செய்யும். அதானே சொல்ல வர்றாரு. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை பாருங்க, இல்லையா? நம்மளையும் பாபா அப்படித்தானே பார்க்குறேன். நம்ம குறைய பார்த்துருந்தா பாபா நம்ம செலக்ட் பண்ணியிருப்பாரு, பண்ண மாட்டார். அப்ப அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை பார்க்கணும். அன்னைக்கு முறையில் சொன்னார், ஒரு நல்ல குணமாவது இருக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள, அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பிடிக்காத மனுஷன் ஒருத்தருக்கு மாத்திரம் பிடிக்குது, இல்லையா? நம்ம நினைக்கிற அவர் எங்க போனாலும் பிரச்சனை ஆனவர் தான். ஆனா அப்படி இல்லை, ஒருத்தருக்கு அவங்களுக்கு நல்லா பிடிக்குது. எல்லாரும் சொல்றாங்க 90%. இப்ப என்ன அர்த்தம்? அவங்க கணக்கு இல்லை, அதே ஆத்மா தான், இல்லையா? அவ ஒண்ணு கிரகிக்கிறது கூட பாபா சொல்றார், இல்லையா? நல்ல விஷயங்களை நீங்க பார்க்கும்போது அது உங்களுடைய தெய்வீக குணங்களை அதிகரிக்கும். நீங்க அந்த முழுமை நிலை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, நல்லதையே பார்க்கும்போது உங்க நல்லது வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்ப நீங்க அவங்க ஒன்றும் பண்ணல, அதுக்காக நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், உங்ககிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டி என்ன ஆகும், குறைஞ்சிட்டு போகும். ஏன்னா அதை நீங்க பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தினா தானே அதிகரிக்கும், இல்லையா? அப்ப நமக்கு தெரியாமையே, சரி அது தவறுதான், தப்பு தான். ஆனாலும் நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம கிட்ட இருக்க அந்த டிவினிட்டி என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமா குறையும். லாஸ் மொத்தத்துல யாருக்குன்னு பார்த்தா நமக்கு தோணும். அதனாலதான் பாபா சொல்றாரு, அதுகிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மாத்திரம் கிரகிங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் அடிப்படை ஆத்மா உணர்வுக்கு வரணும். அப்போதானே வந்தா தானே கிரகிக்க முடியும். அப்போதானே டிராமா பாயிண்ட் வரும். அப்போதான் அழிவற்ற பாகம் பதியப்பட்டிருக்கின்றது வரும். சாட்சியா இருந்து பார்க்கணும்னு தோணும். இல்லைன்னா எப்படி வரும்? வராது இல்லையே. பாபா சொல்றாரு, யோகா பண்ணா பத்தாது, ஆனா கூடவே என்ன பண்ணணும், குணங்களை கிரகிக்கணும். இல்லைன்னா யோகா பண்ணது கூட என்ன ஆயிடும், வரவு பண்ணிட்டோம், ஆனா செலவு அதிகமா போயிட்டு இருக்கு. சக்திசாலி உலகத்தவராக இருந்ததுனால உலகம் உங்களுக்குள் வர அனுமதிக்காதீர்கள் என்றார், இல்லையா? ஞாரா பியார், அன்பாக இருங்க, விலகி இருங்க. அதுக்குதான் பாபா எப்போதுமே நீங்க யாரு, தேவர்கள் தாமரை மலர்ல தான் காமிச்சிருக்கிறோம். அதான் பாபா சொல்றேன். வேற என்ன சொல்றார்? உங்களுக்கு என்ன பாபா சொல்றாரா சொல்லுங்க. பயத்தை பற்றி சொன்னார். சர்வசக்திவான் பக்கத்தில் இருக்கிறார், ஒரு பயம் சக்தி. ஏன்னா உலக ரீதியிலே நீங்க பார்க்கலாம், இல்லையா? அவருக்கு ஒண்ணும் இருக்காது, ஆப்போசிட்ல இருக்க ஆளுக்கு தெரியும். ஒரு அடி அடிச்சா சொல்லண்டு விழுந்துருவாருன்னு இருந்தாலும் பயங்கரமா பில்டப் கொடுப்பாரு.
ஏன்னா பின்னாடி அவருக்கு பின்னாடி யார் இருப்பா? ஸ்ட்ராங்கான ஆள் இருப்பாரு. அவன் மேல கை வச்சா இப்ப பாபா சொல்றாரு அதே தான். நான் வீக்கு தான் பாபா, டோன்ட். எனக்கு பின்னாடி யார் இருக்கிறது? அந்த ஸ்திதி, நமக்கு ஸ்திதி டவுன் ஆகும்போது have to think. எனக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? சில நேரத்தில் நம்ம இருக்காது கொடுக்கணும். நம்ம ஸ்திதி ரொம்ப கீழவா இருக்கும். நம்ம இப்படி பாபா இப்படி நம்ம போய் இன்னொருக்கு ஞானம் சொல்லுவோம். ஆமா, நான் வீக்கு தான். பாபா என் மூலியம் என்ன பண்றாரு? அவ்வளவுதான். நான் கர்மாத்தீத்த நிலை அடைஞ்ச பிறகுதான் நான் செய்வேன்னு செய்ய முடியுமா? எப்ப ஆகுறது? எப்ப சேவை பண்றது? அப்போ ஒண்ணுக்கு என்ன இருக்கு? லிங்க் இருக்கு இல்லையா? சொல்லுங்க, ஜூம்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. பிரதர் சொல்லுங்க. శాంతి అందరికీ நீங்க சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் டே இல்லையா? அதான் சொல்றாரு, உலகத்திலேயே யாரு உலகத்துக்கு டீச்சர் அவரு இருந்தார். அப்பா, டீச்சர், சத்குரு உலகத்துக்கு. இல்லையா? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்? ஞானத்தை கடைய சொல்றாரு. பாபா சொல்றாரு, ஒரு அப்பான்னா என்ன இருக்கு? அப்பா கிட்ட இருந்து ஆஸ்திகள். அப்ப உலகத்துக்கே ஒரு அப்பானா அவருக்கு ஆஸ்தி கிடைக்குதா? உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குதா இல்லையா? நமக்கு மாத்திரம் கிடைக்கல, எல்லாருக்கும் கிடைக்குது. கிடைக்குதா இல்லையா? எல்லாருக்கும் முக்தி கிடைக்குது இல்ல? முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறவங்க யாரு? பாபா தானே. அதே மாதிரி உலகத்துக்கு என்ன பண்றாரு? டீச் பண்றாரு இல்லையா? மூணாவது என்ன பண்றாரு? குருன்னா சர்க்கதி கொடுக்குறது. அப்போ ஆத்மாக்கு வேண்டிய அன்பு, அமைதி, சந்தோஷம் கொடுக்கிறார் இல்லையா? அவங்களுக்கு எது நல்லது கெட்டது என்பதை படிப்பிக்கிறார். மூணாவது எல்லாருக்கும் என்ன பண்றாரு? உலகத்துல அதுதான், ஒரு அப்பானா அவருக்கு ஆஸ்தி கிடைக்கணும், ஒரு டீச்சர்னா மற்றவங்களுக்கு படிப்பிக்கணும், கல்வி கொடுக்கணும், ஒரு குருன்னா முக்தி கொடுக்கணும். இப்ப குருன்னு பேர் வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் முக்தி கொடுக்குறாங்களா? அப்பான்னு இருக்கிறாங்க, ஆஸ்தி கொடுக்குறாங்களா? பாவா மூணுமாக இருக்கு. டீச்சர். கல்வி என்பது என்ன? அந்த கல்வி மூலமே என்ன அடையணும்? குணங்கள், பண்பாடுகள் தான் கல்வியோடைய அடையாளம். நாகரிகம்னு என்ன? அதுதான். ஆனா இன்னைக்கு நிறைய படிச்சவங்க தான் என்ன பண்றாங்க? சொல்லுங்க, ஜூம்ல இருக்கிறாங்க. ஓம் சாந்தி பிரதர். அன்றைக்கு பாபா சொல்றேன், தூய்மையை பற்றி நல்லா சொல்றேன் நிறைய. இது தூய்மையற்ற உலகம் என்று சொல்றேன். எந்த ஒருத்தரும் இங்க தூய்மையானவராக இருக்கிறது ஒரு அசாத்தியம் என்று சொல்றேன். மற்றது தந்தை தான் தூய்மையாக்குறான்னு சொல்றேன். நீங்க தான் இந்த உலகத்தை தூய்மையாக்க வர்றதுக்கு கற்கிறீங்கன்னு சொல்றேன். கல்ல போன்ற உலகத்தை நான் தெய்வீக உலமா மாற்றுறேன்னு சொல்றேன். சொல்றேன் குடும்பத்தோட வாழ்ந்தாலும் நீங்க ஒரு தாமரை மலர் போல தூய்மையாயிருங்கன்னு சொல்லி கர்மாத்தீத்த அடையவும் தூய்மையாகினாத்தான் நீங்க கர்மாத்தீத்த அடையலாம்னு சொல்றேன். அதோட உண்டைன்னு நான் சொல்றேன், அவர் சொல்றேன் அந்த சாமிமாருக்கு எல்லாம் மனிதர்களை எல்லாம் வழிபடுகிறாண்ட அந்த நித்யானந்த சுவாமி இருந்தவர். அவருக்கு மலேசியாவில அவரே கூப்பிட்டு கோயில் கட்டி அவருக்கு கும்பாபிஷேகம் செய்தவை. இப்ப அவருக்கு உலகம் எல்லாம் கோயில்கள் வைக்கணும். அது பாபா இன்னைக்கு சொல்றேன் எங்களுக்கு மறைமுகமாக. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்ன நினைக்கிறீங்க?
கர்ம கணக்கு எல்லாத்தையும் முடிக்க பின் அந்த கர்ம கணக்கு இருந்தா தானே இன்னொரு கடைசியில பிரயோஜனம். தண்டனை வாங்கி கர்மாத்தித்தாயிடும். அவசியம் இல்ல, கடைசியில தண்டனை கிடைக்கும். அடிச்சு உதைச்சு கர்ம கணக்குன்னு போனீங்கன்னா அப்புறம் திரும்பி என்ன ஆயிடும்? ஆரம்பத்துல கஷ்டப்படுவீங்க. அதனால அப்ப எனக்கு குழந்தைய அப்புறம் கேட்கலாம் கஷ்டப்படுது சில குழந்தைகள். என்ன முடியல இல்ல, இப்ப நாடகம் முடியுது இல்ல, அப்ப எல்லாருக்கும் அந்த ஸ்டேஜ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் டேன்றாங்க. அதான் இப்ப எல்லாருக்கும் என்ன ஆகும்? நினைவு மூலியமா நீங்க தூய்மை ஆகணும். இல்லைன்னா என்ன வரும்? ஒரு காலகட்டம் வரும், மீதி எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தந்தாப்புல தண்டனை. எத்தனை சௌகரி? 100, 80, 70, அதுக்கு தந்தாப்புல குறைவார். உங்களுக்கும் என்ன இருக்கும்? எல்லாருமே என்ன பண்றாங்க? பாபா சொல்றாரு, ஆடி அடங்கிய வாழ்க்கையதான் வாழ்ந்து இங்க கடைசியில நிற்கிறது. இப்ப புதுசா வர்றவங்களுக்கு நல்ல ஹெல்த், வெல்த், ஹாப்பி எல்லாமே. புரிஞ்சுக்க. மாமியார் வீட்டுக்கு போறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? இன்னைக்கு 2 முறை சொன்னாரு, 2 இடத்துல சொன்னாரு. ம் 2 இடத்துல சொன்னார்ல. ஒண்ணு எந்த பாபா சொல்லாரு, பாபாவுடைய ஞானத்தை நீங்க புரிந்து கொள்வது, அதுவும் முக்கியமான எந்த பாயிண்ட் சொன்னாரு? எந்த பாயிண்ட் சொன்னாரு? ஜூம்ல இருக்கவங்க சொல்லுங்க. பாபா சொல்றாரு, ஒரு நாடகத்துல ஒரு ஆத்மாவுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? அழியாத பாகம் இருக்குன்றது. அதை ஒரு பொழுதும் அழிக்க முடியாதுங்க இல்லையா? கர்மாத்தீத்த நிலையை அடைகிறதும் ஒண்ணுதான், கீழே இறங்குறதும் ஒண்ணுதான், எல்லாமே என்ன இருக்கு? ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுல வேணும். உங்க மாமியார் வீட்டுக்கு போற மாதிரியே கிடையாது. ஏன்னா அதுல அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அது எப்படி, ஏன் இல்லையா? நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு தாட்டும், ஒவ்வொரு பார்வையும், செயலும், பேச்சும் எல்லாமே ஃபிக்ஸ்ன்றாரு. ஆத்மாவே ஒரு அற்புதம். அதுக்குள்ள இவ்வளவு இருக்கா? அதிசயமா இருக்கே இல்லையா? ஆனா இந்த சயின்ஸ் ஒவ்வொன்றா ப்ரூவ் பண்ணிட்டு வருது இல்லையா? எல்லாமே இன்னைக்கு உலகமா வந்துட்டது. எவ்வளவு எல்லாமே 1000 லைப்ரரியில இருக்குது. நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா அது 1000 கொண்டு வந்து நிறுத்துது. எப்படி முடியுது? சூக்ஷ்மமா போயிட்டே இருக்கு எல்லாம். ஆனா அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆத்மாவை புரிஞ்சு, அதை கண்டுபிடிக்கிறது யாரு? ஒரு சோல் தான். இவ்வளவு சூக்ஷ்மமான விஷயத்தை கண்டுபிடிக்க, அப்ப அது எவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கும். அதனால இது மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. இன்னொன்னு என்ன இடத்துல சொன்னாரு? மாமியார் வீட்டுக்கு சொன்னாரு. இன்னொரு இடத்துல என்ன சொன்னாரு? ஏதோ இன்னொரு இடத்துல ஒரு மாமியார் வீடு சொன்னாரு. 2 இடத்துல மாமியார் வீடு எந்த அந்தஸ்து போடுறதுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது என்றும் அழிய போவதில்லை. இதை புரிந்து கொள்வது உங்கள் மாமியார் வீட்டுக்கு சொல்லணும். இன்னொரு மாமியார் வீடு மாமியார் வீடு போறது சொல்லல, எல்லாத்துக்குமே துணையா வந்து அதெல்லாம் விளங்கிடுது. ஏன்னா சில மாமியார் நல்லா இருக்கு, சில மாமியார் பாபா சொல்றாரு, மாமியார் வீடுனா 199 பேரு அவ்வளோ ஒரு அன்பா என்ன பண்ணுவாங்க, ஈஸியா நீங்க அப்ரோச் பண்ணலாம். மாமியார் வீட்டுக்கு போகலாம். மேபி நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பேரு, ஒரு 10% சரியில்லாம. முதல் முறை வேற அதெல்லாம் அடிக்கடி பொதுவாவே அந்த காலத்துல மாமியார் வீட்டுக்குன்றது அடிக்கடி போக மாட்டாங்க. இன்னொன்னு, எப்போ போனாலும் மாமியார் வீட்டுல என்ன இருக்கு?
ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு வரவேற்பு ஈஸியா இருக்கும் இல்லையா? அந்த இதுல சொல்றேன் இல்லையா? ஆமா, நீங்க போய் அங்கேயே 4 மாசம் இருந்தா பாபா சொல்றாங்கல்ல, நம்ம மொழியில ஒன்று இருக்கு, விருந்து மருந்தும் 3 நாள் 6 நாள், மேபி 3 நாள் 6 நாள், அதுக்கு மேல இல்ல. அதான் பாபா 3 நாளைக்கு 3 நாளா அதுக்குள்ள சரியாயிடணும் இல்லையா? நான் ஐமோடு தெரியப்பா வெறும் மகனுக்கு பொழுதும் மேலாமையார் முதல்ல நல்லா தான் இருப்பா. வெறும் மகளுக்கு பிரச்சனை. Correct. அப்படியே நல்லா இருக்கிறது. அவைக்கு ஜலசி வந்துடும் இந்த மகன் மேலே வந்து So, பாபா வந்து அதான் சொல்லணும், நீங்க எந்த அளவுக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது முயற்சி. ஆத்மா ஆண்தானே, ஏதோ ஒரு பாயிண்ட் இல்ல, பெண்களுக்கு இல்லைன்றதுக்காக சொல்றாரு, ஆத்மா ஆண்தானே அப்படிங்கிறார். So, பாபா சொல்றார், எல்லாத்தையும் நீங்க என்ன சொல்றார், நீங்க ஒரு நிலையான ஸ்திதி, இத்தனைக்கு அர்த்தம் எதுக்காக? சைலன்ஸ் பவர்னா ஒரு ஸ்திதியை என்ன பண்ணணும், நிலையானதாக்கணும், அவ்வளவு. அதுக்கு தானே. மற்றபடி நமக்கு சூழ்நிலைகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, உடம்பு ஆரோக்கியமா இருக்குது, தடைகள் இல்லைன்னா தானாகவே மனசுல என்ன இருக்கும், அமைதி இருக்கும். இது எப்போ நமக்கு அதை இழக்கிறோன்னா, சூழ்நிலைகள், உடல்நிலை ப்ராப்ளம், உறவுகள், இதுல எல்லாம் ஏதோ ஒரு வகையில் இயற்கை இதெல்லாம் என்ன பண்ணுது, அரசியல், பல காரணங்கள் இருக்கு. இதனால நம்மளுடைய ஞானத்துடைய ஃபைனல் ஸ்டேஜுன்னு இவ்வளவுதான். அது இந்த சங்கமயுகத்துல தான் பாபா என்ன பண்றாங்க, நமக்கு எல்லாமே இருக்கு. சத்தியுகத்துல இருக்கிறது பிரச்சனை இல்லை. அதனாலதான் சத்தியுகத்தை என்ன சொல்றாரு பாபா, மாமியார் வீடுன்ற. மாமியார் வீட்டுக்கு போகும்போது எப்படி போங்க, பொண்ணு நல்லா அலங்காரம் பண்ணி எல்லாம் போவாங்க இல்லையா? ரெண்டாவது மாமியார் வீட்டுக்கு போட்டு கிடையாது இல்லையா? இந்த 2வது மாமியார். அச்சா, ஓம் சாந்தி. இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தெரியாது, ஆன்டி தெரியாது அவங்களுக்கு. மதர்-இன்-லா ஹவுஸ் ஆக்சுவலி. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மாமியார், அது சித்தி வீடு. சித்தி வீடுக்கு போங்க அதுல. அன்பான பாபா, அழகான பாபா, ஆகாயம் உன்னோடுதான், அணைக்கின்றேன் என்னோடுதான். அன்பான பாபா, அழகான பாபா, ஆகாயம் உன்னோடுதான், அணைக்கின்றேன் என்னோடுதான். கலிகாலமாச்சு, கடைசியும் ஆச்சு, உன்னை விட்டு யாரை நினைப்பது? அன்பான பாபா, அழகான பாபா, ஆகாயம் உன்னோடுதான், அணைக்கின்றேன் என்னோடுதான். கண்ணுக்குள் நீராக, நெஞ்சுக்குள் நினைவாக, சொல்லுக்குள் சுவையாக வந்தாய் பாபா. இதயத்தில் இதமாக, இனிக்கின்ற சுகமாக, வாழ்வுக்கொரு வரமாக நின்றாய் பாபா. அன்பான பாபா,
அழகான பாபா ஆகாயம் உன்னோடுதான் அணைக்கின்றேன் என்னோடுதான் எண்ணம் எல்லாம் நீதான் பாபா எந்தன் காதல் நீதான் பாபா எண்ணம் எல்லாம் நீதான் பாபா எந்தன் காதல் நீதான் பாபா காயங்களும் நியாயங்களும் மாயச்சரம் அன்பான பாபா அழகான பாபா ஆகாயம் உன்னோடுதான் அணைக்கின்றேன் என்னோடுதான் யாரோடும் ஏனோ வீணான பேச்சு அன்போடு தானே சிவனே என்றாச்சு உன்னோடு மட்டும் குறையாது பேச்சு குறையாது பேச்சு யாரோடும் ஏனோ வீணான பேச்சு அன்போடு தானே சிவனே என்றாச்சு உன்னோடு மட்டும் குறையாத பேச்சு குறையாது பேச்சு